குட் டே டு ஆல். வெல்கம் டு மை சேனல். ஆஸ்ட்ரியா கண்ட்ரியில் சால்ஸ்புர்க் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் இன்றைக்கி ட்ராவல் ட்ரெயினில் தான் 3 hours ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆஸ்ட்ரியா ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸ் பார்த்தா டே டிக்கெட்டெல்லாம் வந்து ஆஸ்ட்ரியா கண்ட்ரியில் எடுக்கணும். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ட்ரெயின், ட்ராம், பஸ் எதில் வேணாலும் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா ட்ராம். இது வந்து ஜெர்மனி விட கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் முன்னாடி உள்ளே வந்தால் இது வந்து ஒரு பிரிட்ஜ். இது வந்து ஸ்லாசாக் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ப்ஸ் மலைப்பகுதியிலிருந்து வர தண்ணி தான் ஆஸ்ட்ரியாலேயும் வந்து பாயறதா வந்து சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு வியூ. அடுத்தது உள்ளே வந்து பார்த்தா சேரியட்டில் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ அத்தென்டிக்காக சேரியட்டில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி இந்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தா தண்ணி நிறையா இருக்குது. ஸோ எல்லா பக்கமுமே ஃபவுண்டெயின் வச்சு அதுலேருந்து தண்ணி கீழே விழுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலேயும் இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. சுற்றிலும் பில்டிங்க்கு நடுவில் ஒரு ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி வர்றது அழகாக இருந்தது பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆல்டிடியூட்ஸ் வச்சு இந்த ஆல்டிடியூடில் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. லுக்ஸ் லைக் மணிக்கூண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஆன்டிக் கோல்டில் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்தா ஷாப்ஸ் இருந்துச்சு. டென்ட் மாதிரி போட்டு அதில் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. சொவீனியர்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எகெயின் சென்டரில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு குளோப் வச்சு ஒரு பர்சன் அது மேலே நிற்கிறதா இருந்துச்சு. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தது பார்க்குறக்கு. இது ஒரு சர்ச். இந்த குளோபோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா நிறையா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி இங்கே வந்துட்டு போகிறவங்க அவங்களோட மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அவங்க நேம் எழுதி அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் சிட்டிக்கு நடுவில் பில்டிங்ஸ்க்கு நடுவில் ஒரு செஸ் ப்ளே ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணி 2 குழந்தைங்க வந்து விளையாண்டுருந்தாங்க. இது வந்து ஒரு கல்லால் செய்யப்பட்டது. அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. தூக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பப்ளிக் பிளேஸில். அடுத்தது உள்ளே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் எல்லோரும் லைன் நின்றுட்டுருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சர்ச். கம்பேர் டு ஜெர்மனி சர்ச்சை விட பார்க்கும்போது ஆஸ்ட்ரியாவில் வித்தியாசமான சர்ச்சாக இருந்துச்சு. ஏன்னா ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மெழுகுவத்தி வச்சுருந்தாங்க. ஹோலி கிராஸ் வச்சு ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஒயிட் கலரில் அது ஒரு மார்பிள்ஸ் மாதிரி டைல்ஸ் வச்சுருந்தாங்க. ரோமன் சர்ச் மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப டீகோட் பண்ண முடியல. அவ்வளோ ஆர்கிடெக்ட் கிளியராக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு சர்ச் பார்க்கவே. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே வந்தால் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து ரோட் எல்லாம் நேரோ ஸ்ட்ரீட்டாக இருந்துச்சு. சின்னதாக ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டாக இருந்துச்சு. பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ். அதில் தான் நிறையா மக்கள் போயிட்டும் வந்துட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெயின் இல்லாமல், ஒரு ட்ராம் மாதிரி இல்லாமல், ரோப் கார் மாதிரியும் இல்லாமல் ஒரு ட்ரெயின். அது பார்த்தா வெஸ்ட்சுங்பான் அப்படின்னு ஒரு ட்ரெயின். இது வந்து கீழேருந்து மேலே டைரெக்டாக மலைக்கு ஏற மாதிரி ஒரு ட்ரெயின். டிக்கெட் பார்த்தா 18 யூரோ இருந்துச்சு. பெர் பர்சன் 18 யூரோ. இதில் பார்த்தா தலைகீழாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். இதுலேயும் பார்த்தா சிட்டியோட வியூ கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. வித்தியாசமான ஒரு ட்ரெயின் வெஸ்ட்சுக்பான் அப்படின்னு சொல்லிட்டு.
ட்ரெயின் இறங்குனதுக்கப்புறம் பார்த்தா கோட்டையோட மேலே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் வீடியோ, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நை நல்லா நேச்சுரல் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ப்ஸோட ரேஞ்ச் இதில் பார்க்க முடிஞ்சது. அந்த மலையை தாண்டி ஆல்ப்ஸ் மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா மிஸ்ட் ஃபாகோட நல்லா இருந்துச்சு வியூ பார்க்கறக்கு. இதுதான் இந்த சிட்டியோட ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இன்டூ போட்டு ஒரு அழகான ஒரு நேச்சுரல் பிளேஸ். வீட்டுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. சிட்டியோட மெயின் இதுதான் சால்ஸ்புர்க்கோடது. அடுத்தது உள்ள மியூசியம் வந்தாச்சு. இந்த மியூசியம் வந்து பழங்காலத்தில் இருந்தே இருக்குது. 1500களில் இருந்தே இந்த மியூசியம் வந்து அப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு மியூசியம் பண்ணியிருக்காங்க. பீரங்கி எல்லாம் இருந்துச்சு. இதை டச் பண்ணி பார்க்கவும் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பீரங்கி எப்போ யூஸ் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, யார் யாரெல்லாம் பயன்படுத்தினா, அது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் போர்க்காலங்கள்லேயும் பயன்படுத்தியிருக்காங்களாம். அதுவும் போட்டிருந்தது. அழகாக இருந்தது பார்க்குறக்கு. ரொம்ப மியூசியம்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு உள்ளே வந்தோன்னையும். மினியேச்சர் தான் இது. டச் பண்ணி பார்க்கவும் விட்டாங்க. இது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருந்துச்சு. ஜெர்மன், இங்கிலீஷ், சைனீஸ், இட்டாலியன் எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. பென்சில் ஆர்ட் மாதிரி. இது வந்து அப்போது வந்து யூஸ் பண்ண கேமரா அந்த காலத்தில் போர்க்காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. நிறைய துப்பாக்கிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. மரத்துப்பாக்கிகள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. தொட்டு பார்க்குறக்கும் அலோவ் பண்ணாங்க. பட் உள்ளே வந்து புல்லட்ஸ் இல்லை. சிலைகளெல்லாம் இருந்துச்சு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து போர்க்காலத்தில் அந்த போர் வீரர்கள் போட்டிருந்த யூனிஃபார்ம்ஸ். இது வந்து மெட்டலால் ஆன ஒரு உலோகம் மாதிரி மல்டிபிள் ஆன்டிக்ஸ் எல்லாம் பண்ணி செஞ்சுருக்காங்க. புல்லட் ப்ரூஃபோடு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஏதாவது ஏரோஸ் வந்து பாயாத மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது எல்லாமே போட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சிட்டி பார்த்தா உப்பை விற்று வளர்ந்த ஒரு சிட்டி. அதனால் சால்ஸ்புர்க் உப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சால்ஸ்புர்க் அப்படின்னு வந்திருக்கு பேர். ஒரு கேம் இருந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு கேம் விளையாடி ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. எதுக்கு கீழே உட்காந்துருக்காங்கன்னு தெரில. கீழே உட்காந்து போய் பார்த்தா ஒரு கல் வச்சுருந்தாங்க. 2 கல் தூக்கலாம், டச் பண்ணலாம் சொன்னாங்க. பட் ஓவர் வெயிட், தூக்கவே முடியல. இது ஒரு சிலை. இது பார்த்தா சால்ஸ்புர்க்கோட மெயின் அட்வைசர்ஸ் மாதிரி, ஃபாதர் மாதிரி இருந்தவங்க. அவங்கள வந்து ஒரு நினைவிடம் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த காலத்துலேருந்து எந்த காலத்து வரைக்கும் அட்வைசராக இருந்தாங்க அப்படின்னு. இது ஒரு கல், ஒரு ஆர்ட் மாதிரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் மாதிரி இருந்துச்சு. கல்லில் வந்து செதுக்கப்பட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதை பற்றி எக்ஸ்பிளைனும் கொடுத்துருந்தாங்க. நிறையா புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பேக், புக் எல்லாமே நிறையா இருந்துச்சு. புக்கில் பார்த்தா அதோட வரலாறெல்லாம் நிறையா இருந்துச்சு. எடுத்து படிக்க முடிஞ்சிச்சு. இது ஒரு கோட்டைங்கிறதுங்காட்டி எல்லாமே ரூமாக தான் இருந்துச்சு. அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மரத்தாலான கதவு, அந்த சிலைகள் எல்லாமே வந்து அந்த ஆன்டிக் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தலைவர். போர்க்காலத்தில் பணிபுரிஞ்ச ஒரு ஹெட் போலீஸ் மாதிரி. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து பக்கத்தில் போர்டில் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவர் போர்வால் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் கன், ட்ரம்ஸ் அவங்க எந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது சில பெயிண்டிங்ஸ் மாதிரியும் இருந்துச்சு.
முக்கியமான சில போலீஸ் எல்லாம் இருந்தவங்களோட சின்ன சின்னதாக ஒரு சிலை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணின வாள், கத்தியிலேருந்து, பாம்லேருந்து எல்லாமே வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஈவன் கிளாத்ஸ் கூட எல்லாமே ஒரிஜினலாக எதெல்லாம் அப்போல்லாம் லெஃப்ட் ஓவர் பத்திரமா இருந்துச்சோ, போர்க்காலம் முடிஞ்சு பத்திரமா இருந்துச்சோ, அது எல்லாமே வந்து மக்கள் பார்வைக்காக இது வந்து மியூசியம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாஸ்க்குள்ளே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டச் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இருந்தது பார்க்குறக்கு. இது ஒரு மெயின் ஹெட் மாதிரி போட்டு எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் இருந்துச்சு. திருப்பி வந்து ஒரு ஈட்டி மாதிரி இல்லை ஒரு புல்லட் மாதிரி இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் அங்கேருந்த வந்து செக்யூரிட்டிஸ், கார்ட்ஸ், போலீஸ் எல்லாரோட சிலைகளுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ண ஒருத்தரோட இந்த கோட்டைக்காக பாதுகாப்பாக நின்ன ஒருத்தரோட சிலையும் இருந்துச்சு. புக் இருந்துச்சு. அவங்க எந்த மாதிரியான இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி, எந்த மாதிரியான சண்டைகள் நடந்தது, யார் யார் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்க, இதோட கோட்டையில் இருந்த வாழ்ந்த ராஜா ராணியெல்லாம் எந்த மாதிரி வந்து தப்பிச்சு உயிரோடு இருந்தாங்க, அதெல்லாமே இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண கிளாத்ஸ், அந்த போலீஸ் எல்லாம் யூஸ் பண்ண கிளாத் எல்லாமே ரொம்ப செக்யூராக வச்சு, அவங்களோட கேப் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக பராமரித்து வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ரான ஒரு கோட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு பீரங்கி, இதில் புல்லட் எல்லாம் இல்லை, மக்களோட பார்வைக்காக வச்சுருந்தாங்க. ஹவு டு ஆப்ரேட் அதுவும் வந்து சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ஒரு ஆன்டிக்காக வுட்டனில் இருந்துச்சு. நிறையா பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. முக்கியமான தலைவர்களோட சிலை எல்லாம் அது ப்ராப்பராக இல்லாதனால பெயிண்டிங் இருந்துச்சு. இது ஒரு பேட்ஜ், ஆஸ்ட்ரியாவில் ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்ஜ். ஒரு கழுகுக்கு 2 தலை, அது மாதிரியான ஒரு பேட்ஜ் வந்து செஞ்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் மெட்டல். அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண யூனிஃபார்மில் சைடில் யூஸ் பண்ணுற பேட்ஜஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆஸ்ட்ரியாவோட ஃப்ளாக் இருந்து கீழே பேட்ஜஸ் மாதிரி, இதுதான் ஒவ்வொரு போலீஸும் வந்து பேட்ஜஸ் வச்சுருப்பாங்க, மெயினான போலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இது வந்து அவங்க அகெயின் யூஸ் பண்ணின மல்டிபிள் வால், போர்வால். அதுக்கப்புறம் அவங்க கூஜா, அவங்க யூஸ் பண்ணின ஜக்கு, அப்புறம் வந்து கேண்டில்ஸ் ஸ்டாண்ட், மெழுகுவத்தியோட ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு. அவங்க டைனிங்கில் என்னென்ன செட்டப் இருக்குமோ அது எல்லாமே ப்ராப்பராக வெள்ளியில் அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க பார்வைக்கு. இது வந்து துப்பாக்கிலேயே ஆன மாதிரி ஒரு ஸ்டாண்ட், பீரோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஹைட்டுக்கு சிலை மாதிரி செஞ்சுருந்தாங்க. பெயிண்டிங்ஸும் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து உப்புனால் ஆன சிட்டிங்கிறதுனால உப்பு மாதிரியே வெள்ளை கலரில் செஞ்சு இருந்துச்சு ஒரு மினியேச்சர். மேலே கோட்டையோட டாப் பொசிஷனுக்கு வந்தாச்சு. டாப்லேருந்து பார்த்தா இதோட டாப் வியூ, அந்த நதி போகிறது ப்ளஸ் கம்ப்ளீட் சிட்டியவே இந்த கோட்டையிலேருந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. திருப்பி வெளியில் வந்தால் ஒரு நதி, சால்சாக் ரிவர். இங்கே நிறையா பூட்டெல்லாம் போட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தா ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் இந்த பிரிட்ஜ் வந்து வந்திருக்கு. மொசராட் அப்படிங்கிற ஒரு மியூசிக் கம்போசர், அவர் இங்கே தான் பிறந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.